அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் நமக்கு இந்தியன் நேவிக்கு பார்த்தோம்னா ஒரு 3 கப்பல்களை வந்து லான்ச் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நேவியை பொறுத்த வரைக்கும் லான்ச் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சப்மரைன் அண்ட் 2 வார்ஷிப்ஸ் கமிஷன்ட் இன் 1 கோ. ஒரே நேரத்தில் 3 கப்பல்களை வந்து நம்மளுடைய நாட்டினுடைய கடற்படைக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறார். அதுதான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் நீல்கிரி அப்படிங்கிறது. இந்த ஐஎன்எஸ் நீல்கிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் 17A கீழே உருவாக்கப்படக்கூடிய முதல் போர்க்கப்பலாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த கப்பலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்தியாவிலே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கப்பல். நமக்கு MH-60 அப்படிங்கிற அந்த ரக ஹெலிகாப்டர்களை எல்லாம் தாங்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே உருவாக்கப்பட்டதான் ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75% இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் தான். ஓகேங்களா? டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுங்களை. அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 75க்கு கீழே உருவாக்கப்பட்ட கப்பல் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் வக்ஷீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஐஎன்எஸ் வக்ஷீர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஐஎன்எஸ் வக்ஷீர். ஸோ இது பார்த்தோம்னா ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய உதவியின் பேரில் இந்த ஒரு கப்பலை நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? எல்லாமே மும்பையில் இருக்கக்கூடிய இந்த மசகான் ஷிப் பில்டர்ஸ் அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்னென்ன கப்பல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே ஐஎன்எஸ் சூரத், அடுத்தது ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே பார்த்தோம்னா ஐஎன்எஸ் நீல்கிரி, அடுத்து ப்ராஜெக்ட் 75க்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ஐஎன்எஸ் வக்ஷீர். சரிங்களா? இது 3 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு ட்ராஜடி. அஸ்ஸாமில் வந்து பார்த்தோம்னா இந்த கோல் மைன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சுரங்கம் தோன்றப்போ வந்து அடியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட ரெஸ்கியூ பண்ணக்கூடிய பணிகள் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும்னா, போன வருஷம் உத்தரகாண்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேங்களா? 2023 உத்தரகாண்ட் டனலில் வந்து ஒரு 41 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்களை வந்து வெளியே எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிறையா ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டுருப்பாங்க, ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டுருப்பாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை வந்து இந்தியா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த உத்தரகாண்ட் டனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 41 பேர் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எதுலேயுமே வெளியே கொண்டு வர முடியல அவங்கள. சரிங்களா? வெர்டிகலாக ட்ரில் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஹரிசாண்டலாக ட்ரில் பண்ணி பார்த்துருப்பாங்க, எப்படியுமே. ஏன்னா அந்த மலையோட தன்மை அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் கடைசியாக ஒரு மெத்தடுக்கு வந்திருப்பாங்க. அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் ஹோல் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரேட் ஹோல் மைனிங். இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படின்னா என்னென்னா எலித்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரேட் ஹோல் மைனிங். ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது நமக்கு முதல் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக் தான். ஓகேங்களா? ரேட் ஹோல் மைனிங் என்னன்னா எப்படி வந்து ஒரு எலி அது மண்ணுக்கு அடியில் போய்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரேட் ஹோல் மைனஸும் பார்த்தோம்னா மண்ணுக்கு அடியில் அப்படியே சுரங்கம் மாதிரி அப்படியே அவங்க கையால் தோண்டி 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 அப்படியே உள்ளே போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு அந்த 41 பேரையும் காப்பாற்றியிருப்பாங்க. சரிங்களா? ரேட் ஹோல் மைனிங். ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கா, அலோவ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 2014 இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம மைன் பண்ணுறப்ப திடீர்னு இப்போ எல்லாமே மெக்கானிக்கல் மைனிங் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேட் ஹோல் மைனிங் பண்ணுறப்ப திடீர்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து நம்ம இப்படி வெட்டுறப்ப வந்து திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அப்படியே ஃபுல்லாக அந்த இடமே அப்படியே ஃப்ளட் ஆயிரும். உள்ளே இருக்கவங்களாம் மாட்டி இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ஹசார்ட் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. டஸ்ட் அதிகமாக அஃபெக்ட் ஆகும், டஸ்ட் அதிகமாக வரும். சரிங்களா? ஸோ அதனால நிறைய காரணங்களால இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது 2014 நம்ம தேசிய தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயம் வந்து இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, பேன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இருந்தாலுமே பார்த்தோம்னா இன்னமும் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே பரவலாகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் 2023 அந்த உத்தரகாண்ட் டிசாஸ்டர் நடந்தப்போ அவங்கள கூப்பிட்டு ரேட் ஹோல் மைனிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறத இந்தியாவில் இன்னும் ரெகுலேட் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் கோலோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்லையும் கன்வென்ஷனல் மெத்தடாக இருக்கக்கூடிய இந்த ரேட் ஹோல் மைனிங்கை நம்பி ரொம்ப பேர் இருக்காங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே இந்த ஒரு மெத்தடை தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த ராட்கோல் மைனிங் அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள், விபத்துகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அஸ்ஸாம்ல நடந்த அந்த விபத்து கூட இந்த ராட்கோல் மைனிங்கோட ஒரு விளைவு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இன்னமும் பெட்டரா இந்த ராட்கோல் மைனிங்கை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல்ல இருந்துச்சு. லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியா 3வது வருஷமா நடத்த போறாங்க. ஸோ அதான் காசி தமிழ் சங்கமம் 3.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அகஸ்தியர் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை பத்தின விஷயங்கள் அதுதான் தீம். ஓகேங்களா? பிலாசபி ஆஃப் மகரிஷி அகஸ்தியர், அவருடைய பிலாசபியை பத்தி தான் இந்த வருஷம் தீம் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னா, வாரணாசியில் இருக்கக்கூடிய நமோகத் அப்படிங்கிற பகுதியில் நடக்க போகுது. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். நன்றி.